கங்கை கொண்ட சோழபுரம் பார்க்கலாமா? இது வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு அடுத்தபடியாக ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய கோவில். ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டினது. ஆயிரக்கணக்கான வருடமாக அப்படியே அவ்வளவு அற்புதமாக இன்னும் இருக்குது. ஒரே கல்லில் கட்டின இந்த நந்தி ரொம்ப பிரசித்தம். சிவப்பு நிற கல் கொஞ்சம் சேர்த்து அந்த கல்லில் பண்ணியிருக்கா. ஒரே கல் எங்கேருந்து எப்படி கொண்டு வந்து என்னமா பண்ணினான்னு தெரியல. அவ்வளவு அழகு. இந்த சாயங்காலம் நாங்கள் பேருந்தபோது சூரிய ஒளியில் அவ்வளவு அழகாக தகதகன்னு இருந்தது. ஏர்லி மார்னிங் பார்த்தாக்கா அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்கிறா. அந்த சூரியனோட வெளிச்சம் லிங்கத்துக்கே வருங்கிறா. தஞ்சாவூர் கோயிலை விட பெரிய லிங்கம் அது. இது வந்து ரொம்ப கோவிலோட சுத்து எல்லாம் நிறைய பச்சை பசேர்னு ரொம்ப நாள் பராமரிக்கிறா. இந்த நுழைவு வாயில் இருக்கே, இதுக்குள்ளே போனோம்னாக்கா நம்ம நடக்கிறோம், ரொம்ப தூரம் போகணும். அந்த லிங்கத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோவில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ரெண்டு பக்கமும் அவ்வளவு அழகாக வேலைப்பாடோட தூணோட அவ்வளோ போகிற போதே அவ்வளோ கம்பீரமாக நமக்கு அவ்வளோ ஒரு பெருமிதமாக இருக்குது. மேலே ஒவ்வொரு இடத்துலையும் வேலைப்பாடு, இந்த சிலைகள், இந்த பண்ணியிருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோவில். இது வந்து கங்கை கொண்ட சோழன்னா கங்கையிலேருந்து கங்கையை வரவழைச்சி ஏரி ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஏரி கட்டியிருக்கா. அந்த அதில் கொண்டு வந்து ரொப்பினாலாம். அதனால் இது கங்கை கொண்ட சோழபுரம்னு அதை வச்சு தான் அபிஷேகமும் பண்ணியிருக்கா. இந்த கோபுரம் வந்து மேரு மாதிரி இருக்குதுன்னு அப்போ ஆச்சாரியாலே சொல்லியிருக்கா. இது வந்து மேரு மாதிரி ஒரு வடிவமைப்பில் பண்ணியிருக்கா அப்படின்னு. இது வந்து நிறைய சிறப்புகள் வாய்ந்தது. எக்கச்சக்க சிறப்புகள் இருக்குது இதுக்கு. நீங்கள் போய் இதில் கூகுளில் பார்த்து எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயில். ஒத்தொத்தரும் அவசியம் குழந்தையிலேருந்து எல்லாரும் பார்க்கணும். இதில் ரொம்ப நல்லா பராமரிக்கிறா யுனெஸ்கோவில். இது வந்து யாழி கிணறு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் அவசியம் பாருங்க.